தொடர்பு கொள்ளுது அப்படின்றனா ஒரு கம்யூனிட்டியா ஒரு அரசியல் கட்சியில் இருந்தால் வந்து அவங்க கிட்ட அது கூட வந்து அதிகமா பேச மாட்டோம். இப்போ கம்யூனிகேஷன் வந்து வெறும் தொடர்பாடல் கருவியாக மட்டும் கிடையாது. கம்யூனிகேஷன் இஸ் ஆப்ரேட்டிங் அட் த லெவல் ஆஃப் டிசைர். நம்முடைய வேட்கையின் அளவுல அது ஆப்ரேட் ஆகுது. ரெண்டாவது, கம்யூனிகேஷன் itself has become an object of consumption. அதுவே கன்சம்ப்ஷனுக்கான ஒரு உணவு பொருட்கள் எல்லாம் சொல்றாங்க. இப்போ நம்ம டிஜிட்டல் இமேஜஸே வந்து கன்சியூம் தான் பண்றோம். நான் வெறும் பார்வையாளர்கள், நம்ம நுகர்வோர்களா மாறிட்டோம். இந்த இப்ப என்ன கேட்டீங்கன்னா நான் ஒரு கட்டுரை எழுது. இந்த உலகத்தின் மிகப்பெரிய நுகர் உறுப்பு எதுனா நம்மளுடைய கண் தான். நுகர் உறுப்பு. நம்ம கண்ணை ஒரு பார்வை புலன்ல இருந்து ஒரு நுகர் உறுப்பா நம்ம மாத்திருக்கோம். இந்த டிஜிட்டல் மீடியா வந்ததுக்கு அப்படி மாறி இப்போ நீங்க இவங்க எல்லாருமே சொல்றாங்க அவங்க அடிக்ஷன்ல இருந்து வெளியே வரணும்னு. வாட் இஃப் இப்போ அவர் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல தான் அதை நான் வந்து அது ஒரு வழி, இன்னைக்கு பொருளை விற்பதற்கு அது ஒரு வழியா இருக்கு, அது ஒரு மீடியமா இருக்கு. அப்போ அவர் எவ்வளவு தூரம் அதில் இருப்பாரு? ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் அதில் இருந்தா அதை நம்ம ஏன் அடிக்ஷன் சொல்ல மாட்டோம்? அப்போ வேல்யூ கிரியேட் பண்ற விஷயத்த நான் டிஜிட்டல் மீடியா மூலமா பண்ணா அதை நம்ம அடிக்ஷன் சொல்றது இல்லை. வேல்யூ கிரியேட் பண்ணாத விஷயத்தை செய்யும் போது நம்ம அடிக்ஷன் அது பிரச்சனைன்னு நம்ம சொல்றோன்றது அடிப்படையான வேறுபாடா நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த டாபிக் எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னா கம்யூனிகேஷன் ஒரு டிஸார்டர் ஆர் டிசீஸா நம்ம பாக்குற இடத்துல வந்துருக்கு. எந்த காலத்திலயும் கம்யூனிகேஷன் இப்படி ஆனது கிடையாது. இப்போ அந்த ரியாலிட்டியை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். வாட் வி கேன் சே தட் நம்ம இப்போ ரியாலிட்டி இல்ல, ரியாலிட்டி பிளஸ்ல இருக்கும். இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி இஸ் பார்ட் ஆஃப் அவர் லைஃப். இட்ஸ் பார்ட் ஆஃப் மை பர்சனல் லைஃப், பார்ட் ஆஃப் மை சோஷியல் லைஃப். சோஷியல் லைஃபும் அது சேர்ந்துதான் இருக்கு. இதெல்லாம் மீறி நம்ம ஏன் சோஷியல் மீடியாவை வந்து கைவிட மறுக்கிறோம் அப்படின்னா, நான் ஒரு பெரிய கம்யூனிட்டியில் இருக்கேன், ஆனா அந்த கம்யூனிட்டி நான் பொறுப்பேற்க தேவையில்லை. அதுல நான் என்ன குப்பையை கொட்டினாலும் அதுக்கு நான் பொறுப்பே கிடையாது. அக்கௌண்டபிலிட்டியே கிடையாது. நான் ரெஸ்பான்சிபிலிட்டி, யாருக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. ஆனால் வேற என்னுடைய குடும்ப உறுப்பினர்களோ என்னுடைய நண்பர்களுக்கோ நான் ஏதோ ஒரு வகையில ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருந்தான். இது என்னை முற்றிலும் பொறுப்பற்ற சுதந்திரத்தில் என்னை கொண்டு போய் வைத்திருக்கு. அப்புறம் அந்த டிசைர் இருக்கு இல்லையா, டிசைரை நீங்க அவ்வளவு சீக்கிரம் எலிமினேட் பண்ண முடியாது. ஒன்ஸ் நீங்க அந்த what you call, I can call it as a orgy of messages. அதுல நீங்க ஒன்ஸ் இணைஞ்சிட்டீங்கன்னா நீங்க அது வெளியே வர்றது அது ரொம்ப டிஃபிகல்ட். நான் வந்து டு பி ஃபிராங்க் வித் யூ, நான் சிடில வீடியோ கேம்ஸ் வந்த காலத்துல இருந்து இந்த அடிக்ஷனுக்கு நான் ஆளாயிருக்கேன். வீடியோ கேம்ஸ், இந்த ஸ்ட்ராட்டஜிக் கேம்ஸ் எல்லாம் வந்த காலத்துல இருந்து விளையாண்டு என் மொபைல் போன் உடைச்ச வரைக்குமான இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் நான் அதை ஆளாயிருக்கேன். இதுல இருந்து தப்பிக்கணுமா வேண்டாமான்றது எதற்காக நம்ம அதில் இணைஞ்சிருக்கோன்றது பொறுத்துதான். ஏன் அதை செய்யறோம், நல்லதா கெட்டதான்றதுல முடிஞ்சு போச்சு சார். வேணுமா வேணாங்கிறதா இருக்கு. எதற்காக நம்ம அதை செய்யறோன்றதுல நீங்க ஒரு கிளாரிட்டி வந்துச்சுன்னா நம்ம அதை அதுல இருந்து விலகி இருக்கலாம். அது கூட ஒரு அளவா பயன்படுத்தலாம். இன்னொன்னு என்னன்னா, the new individual is the social being-ஆ இருக்கான். எனக்கு அது ஆச்சரியமா இருக்கு. விர்ச்சுவல் மீடியா என்ன பண்ணிருக்குன்னா பீயிங் சோஷியல் இஸ் இண்டிவிஜுவல் அப்படின்ட்டு. எனக்கு இது உண்மையாவே சோஷியல் மீடியா. ஆமா, சோஷியல் மீடியா. அங்க என்னோட இண்டிவிஜுவாலிட்டியை நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்றேன். இன்னொன்னு சொல்ல போனா ஆஸ்தெட்டிக்ஸ் ஆஃப் செல்ஃப்னு சொல்றோம். நம்ம லைஃபையே ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்டா பாக்குறது.